அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வந்து தன்வீனுடைய சட்டத்தை வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதில் வந்து என்னென்னா நம்ம இதுகா முடிச்சிட்டோம், இல்ஹார் முடிச்சிட்டோம். இப்போ இக்லாப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இக்லாபுடைய மீனிங் என்ன அப்படின்னா மாற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து நூனே சாக்கினால இக்லாபை பற்றி படிச்சிருக்கோம். எப்படி வந்து நம்ம நூனே சாக்கினால படித்தோமோ அதுதான் இங்கே வரும். அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் இந்த சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கும் நூனி சாக்கினாவுடைய சட்டத்துக்கும் தன்வீனுக்கும் ஒரே மாதிரியான சட்டங்கள் தான் வரும். இதுதான் இல்ஹார், குலாப், அடுத்து எஃபா. சரிங்களா, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சட்டங்கள் தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இக்லாப் என்றால் மாற்றுதல் என்று பொருள். சரிங்களா, அதாவது இக்லாப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தன்வீன் இருக்குது பார்த்தீங்களா, தன்வீன். இந்த தன்வீன்னா நம்ம என்ன பார்த்தோம், ஃபத்தஹத்தைன், கசரத்தைன், லம்முத்தைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இது பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா? இது 3மே தன்வீனில் தான் வரும். சரிங்களா, ஓகேங்களா. இதை எப்படி பேர் சொல்லுவாங்கன்னா கடாசபர் இல்லை, இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க உருதுல, தோ சபரு, தோ செரு, தோ பேசுவாங்க. சரிங்களா, அரபிக்கில் வந்து இது ஃபத்தஹத்தைன், கசரத்தைன், லம்முத்தைன். சரிங்களா, ஓகே. இந்த தன்வீனுக்கு அடுத்து பா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா, அந்த பா வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தன்வீனில் வரக்கூடிய நூன் இருக்கும் தெரியுமா, நூனு இன்னும் உச்சரிப்பு, அந்த இன்னும் உச்சரிப்பை இம்மா மாற்றிடணும். சரிங்களா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எல்லா தன்வீன்லேயுமே என்ன மறைஞ்சிருக்கும், சுக்குன் செய்யப்பட்ட நூன் மறைஞ்சிருக்கும், இன்னு அப்படிங்கக்கூடிய சவுண்டு வந்து மறைஞ்சிருக்கும். சரிங்களா, இப்போ வந்து புன்னுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இக்லாபுன்னு இருக்குது. இந்த இக்லாபுன்னில் எப்படி வந்து பிரியும், பேனூன் சபரு பன், பேனூன் பேசு புன், அப்படி புரியுது. அப்போ இங்கே என்ன இருக்குது, சுக்குன் செய்யப்பட்ட நூன் மறைஞ்சிருக்கு. ஸோ எவ்ரி தன்வீன், எல்லா தன்வீன்லேயுமே என்ன அப்படின்னா சுக்குன் செய்யப்பட்ட நூன் மறைஞ்சிருக்கும். அந்த சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு எடுத்து வா வந்துச்சுன்னா அந்த சுக்குன் செய்யப்பட்ட நூனை சுக்குன் செய்யப்பட்ட மீமா உச்சரிக்கணும், அதாவது இம்மா உச்சரிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் சி, நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஹைருன் இருக்குது பார்த்தீங்களா, ஹைருன் பசீருன் அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் இதை வந்து ஹைருன் பசீருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இப்படி வாசிக்க முடியாது. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹைருன்க்கு அடுத்து என்ன இருக்குது, தன்வீன். இந்த தன்வீனுக்கு அடுத்து என்ன வந்திருக்கு, பா வந்திருக்கு. ஸோ அப்போ பா வந்துச்சு அப்படின்னா ஹைரும் அப்படின்னு வாசிக்கணும். ஹைருன் பசீருன் நீங்கள் வாசிக்கக்கூடாது. இதை உன்னா கொடுக்கும்போது இந்த நூனை மீமா மாற்றணும், அதாவது இம்மா மாற்றணும். இம்மா மாற்றி நம்ம என்ன செய்யணும், 2 விரலுக்கு குன்னா கொடுக்கணும். குன்னானா தெரியவில்லை, மூக்கின் நுனியிலிருந்து சத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும், 2 விரலுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு. ஸோ இக்லாபுக்கும் அதே சட்டம் தான். ஓகேங்களா, நம்ம போன சூனி சாக்கினால என்ன உதாரணம் பார்த்தோம், மிம்பாதி பார்த்தோமா, அது மாதிரி நிறைய உதாரணங்கள் பார்த்தோம் பாக்கு. அதே மாதிரி இந்த ஹைரும் பசீருனுக்கும் அதே தான். ஹைரும் பஸ்வீர், ஹைரும் பஸ்வீர் அப்படி வந்து வெயிட் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் வந்து இம்மு சொல்லும்போது உங்களோட மூக்கின் நுனியிலிருந்து சத்தம் வெளிப்படணும். சரிங்களா, இது வந்து ஹைருன் இல்லை, ஹபீருன். சரிங்களா, எழுத்து கொஞ்சம் குட்டியாக இருந்தனால நான் ஹைருன்னு சொல்லிட்டேன். ஸோ ஹபீருன். ஓகேங்களா, ஹபீரும் பசீர். சரிங்களா, எப்படி வாசிக்கணும், ஹபீரும் பசீர். ஓகேங்களா, அப்போது ஹபீரும் பஸ்வீர், ஹபீரும் பஸ்வீர், ஹபீரும் பஸ்வீர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இக்லாபுடைய உதாரணங்கள் நிறையா இருக்கும். தன்வீனுக்கு எடுத்து பா வரும், பாவை வந்து நீங்கள் நிறைய மாற்றுற மாதிரி இருக்கும். பா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சுக்குன் செய்யப்பட்ட நூன் தன்வீனை வந்து இம்மா மாற்றுவீங்க, அதாவது இன்னை வந்து இம்மா மாற்றுவீங்க, அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இக்லாப் என்றால் நம்ம மாற்றுதல் என்று பொருள். சரிங்களா, இஹ்வா என்றால் மறைத்தல் என்று பொருள். நல்லா பாருங்கள், இக்லாப் என்றால் மாற்றுதல் என்று பொருள், அதாவது இம்மா மாற்றணும். சரிங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த வெர்ஸ் பாருங்கள், இந்த வசனம் பாருங்கள். ஓகே, அவங்க ஏற்கனவே மீனுக்கு சத்து இருக்குது, அதுக்கும் குன்னா கொடுப்பாங்க. அந்த தன்வீனும் இருக்கு இல்லையா, அந்த தன்வீனை வந்து இந்த வாவோட சேர்க்கும்போது அது ஆல்ரெடி வந்து சும்முன் இருக்குது, அந்த சும்முன்னை வந்து இம்மாவும் அந்த இடத்துல குன்னா கொடுப்பாங்க. ரொம்ப நேரம் கொடுப்பாங்க, பாருங்கள். சரிங்களா, நல்லா இருக்கும் இந்த வேர்ஸ்.
ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுக்கும் ஒன்றா கொடுக்குறாங்க, ஏன்னா ஷத்து அங்கே இருக்குது அப்படிங்கிறனால அதுக்கும் கொடுப்பாங்க. அந்த முன்னுன்னு முடியுது, அந்த முன் சொல்ல மாட்டாங்க, அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தன்வீனுக்கு அடுத்து பா வந்திருக்கு, அதனால். இதுதான் எங்கள் மேட்ரு. என்ன அப்படின்னா அதான் இங்கே வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இக்லாபுடைய உதாரணம் வந்து ஒன்று மட்டும்தான். இக்லாபுடைய எழுத்து வந்து பா மட்டும்தான். அதை மட்டும் நீங்கள் வந்து எனக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டு எனக்கு ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இன்ஷா அல்லாஹ். அடுத்து என்ன அப்படின்னா, ஹாவை எப்படி உச்சரிக்கணும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம ஏற்கனவே வந்து அலிஃப் பா சா சா ஜீம் வரைக்கும் பார்த்தோம். ஹா எப்படி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹா வந்து 2 உதடுகளையும் சேர்க்கக்கூடாது, 2 பற்களையும் சேர்க்கக்கூடாது. நாவின் கடைசி பகுதி மட்டும் சற்று மேலே உயர்ந்திருக்க வேண்டும் ஹா சொல்லும்போது. ஹா, சரிங்களா? அடுத்து என்னென்னா, நல்லா உயர்ந்திருக்கக்கூடாது. அந்த நாவோட கடைசி பகுதி நம்ம ஹா சொல்லும்போது மேலே வந்து உயரணும், ஹா அப்படின்ட்டு. சரிங்களா? ஓகே. அப்புறம் என்னென்னா, குரல் நடுத்தொண்டையிலிருந்து அழுத்தமாக ஒலிக்க வேண்டும். குரல் எப்படி இருக்கணும்? நடுத்தொண்டையிலிருந்து அழுத்தமாக எடுக்கணும். அப்போ நீங்கள் உங்களுடைய தொண்டை வந்து இங்கே இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஹா சவுண்டு வரணும். சரிங்களா? ஓகே, நான் உங்களுக்கு வந்து பிக்சர் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்துருப்பீங்க, தொண்டைக்குரிய எழுத்துக்கள் நம்ம படித்தோமா? இல்ஹாரோட எழுத்து, இந்த ஹம்சா, ஹா, ஐன், கைன், ஹா, ஹா, இது எல்லாமே அதோட ஒரிஜினேட் வந்து, அதாவது அதோடைய இடம், அதாவது அது பிறந்த இடம் எங்கே அப்படின்னா, இந்த தொண்டையில் நடுப்பகுதி, இந்த இடத்துல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஹா வரணும். ஸோ நீங்கள் ஹா சொல்லும்போது அந்த இடத்துல இருந்து சவுண்டு வருதான்னு பாருங்கள். ஹா ஹா ஹா. சரிங்களா? ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் வந்து இந்த வடமொழி ஹா பார்த்துருக்கீங்களா? ஹா, இந்த சவுண்டு தான் அந்த ஹாவோட சவுண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஹசீனான்னு சொல்லுவாங்க. ஹசீனாவை கூப்பிடு அப்படிம்பாங்க. இந்த ஹசீனாங்க பேரில் உள்ள ஹா. சரிங்களா? அப்புறம் ஹசீபுன்னு சொல்லுவாங்க, ஹசீபை கூப்பிடு அப்படின்ட்டு. இந்த ஹசீபுடைய பேரில் உள்ள ஹா. இப்படி தான் வந்து நீங்கள் ஹாவை வந்து உச்சரிக்கணும். சரிங்களா? ஹா. சரிங்களா? இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹார்ஸ்னால் என்னது? குதிரை. சரிங்களா? இது ஹா, ஹார்ஸ். அப்புறம் நிறைய பேர் சிரிக்கும்போது ஹஹா அப்படிம்பாங்க, ஹஹா அப்படிம்பாங்க. ஸோ அந்த இதில் உள்ள ஹா தான் ஹா. சரிங்களா? ஹா அப்படிம்பாங்க. ஸோ அதில் உள்ள ஹா. சரிங்களா? இது எங்கேருந்து வருதுன்னா, உங்களுடைய தொண்டையில் உள்ள நடுப்பகுதியிலிருந்து வருகிறது. சரிங்களா? இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இன்ஷா அல்லாஹ். நம்ம வந்து கடைசியாக வீடியோ மட்டும் நம்ம உச்சரிப்பு மஹ்ரஜுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு இமாமுடைய வீடியோ இருக்குது, அதை நம்ம கடைசியாக வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இன்ஷா அல்லாஹ் அது ஒரு இதாக பார்க்கலாம், எப்படி உச்சரிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எப்படி வந்து நம்ம ஹா உச்சரிக்கணும் அப்படின்ட்டு. எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க, என்னோடய நம்பரில் கேளுங்க. என்னோடய நம்பர் வந்து 9025304257. சரிங்களா? 90 25 30 42 57. இதில் வந்து உங்களோட ஹோம்ஒர்க்கை நீங்கள் சென்ட் பண்ணாலும் ஓகே, உங்களுக்கு தஜ்வீத் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டவுட்டாக இருந்தாலும் சரி, நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். சரிங்களா? நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் போடும்போது தஜ்வீத் அப்படின்னு சொல்லி போடுங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து தஜ்வீத் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு போட்டிங்கன்னா நான் உங்களுக்குள்ள டவுட் வந்து கிளியர் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே, ஜஸாக்கல்லாஹ். யாருக்கும் பயனுள்ள வகையில் இது இருக்கும் அப்படின்னா நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.